தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யாருக்கு அமைச்சர் பதவி, அந்த கட்சி ரெண்டா உடையுமா உடையாதா, முதல்வருக்கு எதிராக ரஜினிகாந்த் செயல்பட்டாரா, இப்பேற்பட்ட அரசியலை மட்டும் பேசிக்கொண்டிருக்கின்ற உறவுகளே, நாளைய தினம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சிகள் மட்டுமே இதை முன்னெடுத்து செல்கிறது. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆண்டுதோறும் இதை முன்னெடுத்து செல்கிறது. இதில் என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மே 18னா என்னன்னே தெரியாத இளைஞர்கள் ஆக்ரோஷமாக அரசியல் பேசுறது தான் வேடிக்கையாக இருக்குது. மே 18 அப்படி என்ன நடந்துச்சு? ஈழத்தில் இறுதிக்கட்டு போர் நடந்துச்சு. போர் நடக்கும்போது இலங்கை அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுது. அதாவது தமிழர்கள் அனைவரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுங்க, அதை ஃபயர் சேஃப்டி ஜோன், அதாவது எந்தவித தாக்குதலும் நடத்தாத இடமா அறிவிக்குது. அப்போ அந்த இடம் தான் முள்ளிவாய்க்கால். அது ஒரு சின்ன இடம் தான். அப்படி அறிவிக்கும் போது தமிழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நம்பி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் தமிழர்கள் அங்கே ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடுனதுக்கு அப்புறம் இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுறாங்க. அதில் இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், தாய்மார்கள், பல லட்சம் பேர் அதில் கொல்லப்படுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காணொலியெலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு தன் தாய் இறந்தது கூட தெரியாமல் ஒரு பச்சை இளம் குழந்தை அந்த தாயோட மார்பில் பால் குடிக்கிற கோர காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவத்தை தான் மே 18 நம்ம முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக அனுசரிக்கப்படுவோம். இந்த வருடம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் முன்னிலையில் முன்னெடுக்கப்படுகிறது. ஆகவே தமிழர்கள் அனைவரும் அங்கே ஒன்று கூடணுன்ட்டு ஒரு வேண்டுகோளை விடுத்து, நாளைக்கு படத்துக்கு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இளைஞர்கள் அனைவரும் அரசியலை பேசுங்க. நம்ம தொப்புள் கொடி உறவுகள் நாளைய தினம் கொத்தா கொன்றொழிக்கப்பட்ட நாள். ஆகவே அனைவரும் இந்த நாளில் மனசில் வச்சுக்கோங்க, அனுசரிங்க. இதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்பேற்பட்ட அரசியலை தான் முன்னெடுக்க பார்க்கறது. நமது உறவுகள் அங்கே அழிக்கப்பட்டாங்க. இதை ஆண்ட கட்சி முன்னெடுக்கலை. இப்போ ஆளப்போகிற கட்சியும் இதை முன்னெடுக்குமான்னு தெரியல நமக்கு. ஆனால் நமது உறவுகளுக்கு நம்ம முன்னெடுக்கணும். இதை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.